Hi hello guys, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா Vivo Y30 அப்படிங்கற இந்த மொபைலை அன்பாக்ஸ் பண்ணி ஹானஸ்டா ரிவ்யூ பண்ண போறோம். உண்மையிலேயே இந்த மொபைலை வாங்கலாமா வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போதைக்கு இந்த மொபைல் வந்து 14000 ரூபாய், 13000 ரூபாய், 15000 ரூபாய் பட்ஜெட்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 15000 ரூபாய் பட்ஜெட்ல செல் ஆயிட்டு இருக்க எல்லா மொபைல் கூடமே இது உண்மையிலேயே காம்படிஷனா இருக்குமா? உண்மையிலேயே வந்து பிரைஸ்க்கு வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹானஸ்டா பார்க்க போறோம். அண்ட் இந்த மொபைல் கொஞ்சம் பழசு தான், இந்த வீடியோவுமே கொஞ்சம் பழசு தான். ஏன்னா இது வந்து நான் ஒரு 6 மாசம் 7 மாசம் முன்னாடி எடுத்து வச்சிட்டேன், பட் போடல. ஏன்னா எல்லாருக்குமே இதை பத்தி தெரியும் அப்படின்னு நினைச்சேன். பட் இப்போ எனக்கு கொஞ்ச நாளாவே நிறைய பேர் வந்து Vivo Y30 வாங்கலாமா கமெண்ட்ஸ்ல போட்டுருந்தாங்க. சோ அதனால தான் இந்த வீடியோ நான் மறுபடியும் உங்களுக்காக அப்லோட் பண்றேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசில பாருங்க. உண்மையிலேயே நீங்க இந்த Vivo Y30 மொபைல் ஃபோன் வாங்க போறீங்க அப்படி நினைச்சீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்கணுமா வாங்க வேண்டாமா அப்படிங்கிற முடிவை நீங்களே எடுத்துக்கோங்க. அண்ட் கூடவே நீங்க இன்னும் நம்மளோட FT ஃபேமிலி ஸ்ட்ராங்கஸ்ட் ஆன் யூடியூப் நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணி இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்க. அப்ப நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் கடந்து இருக்கும், நீங்க மிஸ் பண்ண பார்த்துட்டே இருக்கலாம். இப்போ வாங்க இந்த மொபைலை பிரிச்சு மேயலாம். ஸோ இதுதான் Vivo Y30. Vivo Y50 மாதிரியே தான் இருக்குது, எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. மேலே 4GB 128GB அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடு எதுவுமே இல்லை. IPL ஸ்பான்சர் இப்போ கிடையாது, என்ன பண்ணுறது. ஸோ பேக் நமக்கு ஹைலைட் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. IVU டிஸ்பிளே, 4 கேமரா இருக்கான், 5000 mAh பேட்டரி அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே இது வந்து எமரட் பிளாக் கலர் அண்ட் 4+ 128GB அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு இங்கே சார் வேல்யூம் இருக்குது. சார் வேல்யூ 1+ அண்ட் கூடவே 0.39 மேலே தான் இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சார் வேல்யூ கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இப்போ நான் வந்து மொபைலை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ மொபைலை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும். அண்ட் அந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். டிபி கேஸ் இருக்கும், அதை சைடில் வச்சுட்டு மொபைலை கையில் எடுக்கலாம். ஸோ மொபைல் வந்து அந்தளவுக்கு வெயிட் மாதிரிலாம் இருக்காது, கிட்டத்தட்ட 197 கிராம் தான். ஸோ ரொம்பலாம் ஒன்றும் வெயிட் இல்லை. ஸோ மொபைலுக்கு கீழே ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குது, அதுக்கு கீழே ஒரு நார்மலான 10 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இல்லை. இந்த பட்ஜெட்டில் இத்தனை மொபைல்ஸில் 33 வாட்ஸ் எல்லாம் இருக்குது, பட் இங்கே இல்லை. அண்ட் கூடவே ஒரு Type-C கேபிள், ஒயிட் பேட்டர்ன் கொண்ட ஒரு Type-C கேபிள். இதோட குவாலிட்டி பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ கேபிள்ஸில் எந்த ஒரு பிராண்டுமே எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டாங்க, சில பிராண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த குட்டி பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது, டிபியூ கேஸோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே டிபியூ கேஸு, யூசர் கைடு, அப்புறம் குயிக் ஸ்டார்ட் கைடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ டிபியூ கேஸ் சிமிசேட்டர் பின்னும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டிபியூ கேஸோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸோட எட்ஜ் எல்லாமே ரொம்ப ஹார்டாக இருக்குது, பட் சென்டரில் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. Y50யோட கொஞ்சம் மோசமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஒரு 10 ரூபாய்க்கு தேரும். ஸோ அடுத்து மொபைலை கையில் எடுக்கலாம். மொபைல் எடுக்கும் போது வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் லுக்கும் ஓரளவு ஹேண்டியாக தான் இருக்குது. ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ பார்க்கலாம், கவர்லேருந்து வெளியே எடுக்கலாம். டிஸ்பிளே எல்லாமே ரொம்பவே டார்க்காக தான் இருக்குது. டிஸ்பிளே எல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது, பட் நம்ம ப்ரொடக்ஷன் கிளாஸ் கண்டிப்பாக ஒட்டி தான் ஆகணும். ஸோ பேக்கோட லுக் நல்லா இருக்குது, எமரல்ட் பிளாக் கலர். ஸோ இதுவுமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம மொபைலை ஆன் பண்ணிடலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, மொபைல் லுக்கு மட்டும்தான் இங்கே நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹார்ட்வேர்லாம் நல்லா கொடுத்துருந்தா இனிமேல் நடந்திருக்கும். ஸோ மொபைல் வந்து ஆன் ஆகிடுச்சு, பூட் ஆகட்டும். ஸோ இது பூட் ஆகிற டைமில் மொபைல் ஃபோனோட ஓவர் வியூனெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். மொபைலோட ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பவர் கீஸ் அண்ட் வால்யூம் ரெக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைடு வந்தோம் அப்படின்னா சிம் ஜெக்டர் ட்ரே இருக்குது. 2 சிம் அண்ட் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். எக்ஸ்பேண்டபிள் அப் டு 256GB வரை நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பாட்டமில் வந்தோம் அப்படின்னா 3.5mm ஜாக் இருக்குது, ஒரு ப்ரைமரி மைக் இருக்குது, Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. கூடவே ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அண்ட் இந்த மொபைலோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்போவோ கொஞ்சம் வந்து ஸ்லோவாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதாவது நம்மளோட ஃபிங்கரை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறதுல கொஞ்சம் வந்து அது ஸ்ட்ரகிள் ஆகுது. ஓகேவா, ஸோ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து ரெகனைஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா குயிக்காக ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் ஆகுது. பட் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை அடிக்கடி வந்து ரெகனைஸ் பண்ணுறதுல வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை, பட் கொஞ்சம் ஸ்லோ தான்.
அண்ட் இங்கே ஃப்ரண்டில் வந்து அப்படியே நமக்கு 6.4 இன்ச் கொண்ட ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. எல்சிடி பேனல் தான். 14,000 15,000 பட்ஜெட்டில் நமக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேயோட HD10 சப்போர்ட்டே இருக்குது. பட் இங்கே ஹெச்டி ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதோட குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்குது. படம்லாம் பார்க்குறதுக்கு சைட் கப் நம்ம சேனல்லையும் ப்ரொமோட் பண்ணியாச்சு. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட மொபைல் ஃபன் டச் OS Android 10ல் ரன் ஆகுது. ஸோ Android 10, Android 11 இந்த மாதிரி நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இங்கே Android 10 கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம் தான். அண்ட் இதோட கால் குவாலிட்டியுமே உண்மையிலேயே பக்காவாக இருந்துச்சு. ரொம்ப ஹெச்டி கிளாரிட்டியில் நமக்கு இருந்துச்சு. கால் குவாலிட்டி உண்மையிலேயே வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே பேக்கில் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 13 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு, 2 டெப்த் அண்ட் 2 மெகாபிக்சல் வந்து மேக்ரோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட குவாலிட்டி, இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபோட்டோஸ் நம்ம எடுக்கும்போது அந்த ஷட்டர் ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி பேக் கேமரா 13 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா வந்து ஓரளவு நல்லா தான் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்டோர்லேயுமே நல்லா தான் இருக்குது. அண்ட் அவுட்டோர்லேயுமே ஓரளவு ஃபோட்டோஸ் வந்து நல்லா தான் வந்திருக்கு. பட் அந்த ஷட்டர் ஸ்பீடை பாருங்கள், அப்பப்போ வந்து ரொம்பவே ஸ்லோவாக லேக் ஆகிற மாதிரியே தோணும் நமக்கு. காரணம் என்னென்னா இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் MediaTek Helio P35 12nm ப்ராசஸர் அப்படிங்கிறதுனால உண்மையில் ஒரு பழைய ப்ராசஸிங் டைம் வந்து கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே பாருங்கள், இதோட பிக்சல்லாம் வந்து ரொம்ப உடஞ்சிருக்கிற மாதிரி தெரியல. பேக் கேமராவில் டீசெண்டாக தான் இருக்குது. பட் அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமராவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சுன்னா உண்மையிலேயே சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும். பட் அந்த மாதிரி தான் இல்லை அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரண்டில் வந்து அப்படின்னா 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு சைட் பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஹோல் கேமரா பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேட்டஸ்டான மொபைல் மாதிரி இருக்குது. பட் ப்ராசஸரை மட்டும் ரொம்பவே பழசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். மேலே ரன்னிங்கில் ஃபேன் நமக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவுமே நமக்கு கேப்சர் பண்ணி தனியாக கட் அவுட் பண்ணி காட்டுது. ஸோ மோஷனில் இருக்கிற ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால. பட் ஃபோட்டோவை ஜூம் பண்ணும்போது அதோட பிக்சல்ஸ் எல்லாம் வந்து உடஞ்சிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஷட்டர் ஸ்பீடுமே ரொம்ப 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 மோசமாக இருக்குது. அடிக்கடி லேக் ஆகிற மாதிரி தோணுது. பட் உண்மையிலே லேக் ஆகலை. அந்த ப்ராசஸிங் டைம் வந்து அதிகமாக எடுக்குது. காரணம் அகெயின் இங்கே ப்ராசஸர் தான், கொஞ்சம் பழைய ப்ராசஸர் அப்படிங்கிறதுனால. ஸோ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸ் எல்லாமே கிளியராக இல்லை. அங்கங்கே கொஞ்சம் இந்த நாய்ஸ் இருக்கிற மாதிரியே இருக்குது, கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரியே இருக்குது. ஸோ இந்த மொபைலோட கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே பாருங்கள், ஃபோட்டோ சாம்பிள்ஸ். ஸோ 13 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது. பட் ஜூம் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு நாய்ஸ் இருக்குது. இந்த அல்ட்ரா வைட் உண்மையிலேயே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. பட் சேச்சுரேஷன் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் அன்நேச்சுரலாக இருக்குது கலர் எல்லாமே. ஸோ 2 MB டெப்த் ஓரளவு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ரொம்பலாம் நல்லா இல்லை. அண்ட் மேக்ரோ உண்மையிலேயே சுத்த வேஸ்ட்டு. பாருங்கள், என்ன தெரியுதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. மேக்ரோ சென்சர் ஏதோ கவுண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. டெப்த் சென்சருமே ஓரளவு இந்த மாதிரி தான். ஸோ டெப்த்து மேக்ரோ உண்மையை நல்லா இல்லை. பட் வீடியோ குவாலிட்டி பாருங்கள். ஸோ பேக்கில் 1080p நம்ம 30 fps வீடியோ ஷூட் பண்ணலாம். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அங்கங்கே கொஞ்சம் நாய்ஸ் இருக்குது. அண்ட் கிளியர்னஸ் இல்லை. ஒரு கிறிஸ்பான ஒரு இது இல்லை. ரொம்பவே வந்து ஷட்டராக இருக்குது. அண்ட் இந்த மொபைலில் நமக்கு MediaTek Helio P35 பழைய ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லவே தேவையில்லை. கூட இந்த மொபைல் நிறைய ப்ளோட்வேர்ஸ் வேறு பார்த்துட்டு தெரியும். டிக்டாக்கு, ஃபோன்பே, ஓப்பரான்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ கொடுத்துருக்காங்க. ஸோ தேவையில்லாத நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலுமே P35 இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டால் 8,000 ஒரு 7,000 P35 கொடுத்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒர்த்தாக இருக்கும். பட் இங்கே 15,000 14,000 பட்ஜெட்டில் இருக்குது. ரேம் மட்டும் 8GB ரேம் வரை வச்சு கொடுத்துருக்காங்க. P35க்கு எதுக்கு 8GB ரேம் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ வாங்கும்போது ஆஃப்லைனில் போய் வாங்குறீங்க இல்லை ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு வாங்குங்க. உண்மையிலே இந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராசஸர் ஒர்த்தே கிடையாது. அண்ட் நீங்கள் பேட்டரி பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சுத்தமாக இல்லைங்க. வெறும் 10 வாட்ஸ்க்கு நார்மல் அவுட் தான். ஸோ இதில் சார்ஜ் பண்ண எவ்வளோ நேரம் அப்படிங்கிறத நீங்களே மைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சார்ஜரும் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ். ஸோ ஃபைனலாக இந்த Vivo Y30 அப்படிங்கிற இந்த மொபைலை யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜஸ்ட் வந்து ஃபோன் கால் மட்டும் பேசுவேன். அப்பப்போ நான் வந்து ப்ரௌசிங் பண்ணுவேன், யூடியூப் யூஸ் பண்ணுவேன், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவேன் மொபைல் ஃபோனில். வேறு எந்த ஒரு யூசேஜுமே நான் பண்ண மாட்டேன். கேமரா லைட்டாக இருந்த போது எனக்கு ரொம்பலாம் ஒன்றும் தேவையில்லை. அண்ட் கூடவே நான் வந்துட்டு கேமிங்கில் ரொம்ப பண்ண மாட்டேன். நார்மலாக கேம்ஸ் ஆடுவேன், சின்ன கேம்ஸ் ஆடுவேன். இந்த சப்வே சர்ஃப், அப்புறம் கேண்டி கிரஷ் இந்த மாதிரி கேம்ஸ் ஆடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் ஆடணும்னா கூட இந்த மொபைல் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணவே கூடாது. ஃப்ரீ ஃபயர் லோ செட்டிங்ஸில் ஆடினா கூட பரவாயில்ல ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மொபைல் உங்களுக்கு தேவையில்லை. அண்ட் கூடவே நீங்கள் வந்து கேமராஸ் மட்டும் இருந்தாலும் போதும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த மொபைல் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இந்த மொபைல் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாது. அண்ட் கூடவே 15,000 13,000 பட்ஜெட்டுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் ஃப்ராங்கா சொல்லணும் அப்படின்னா ஒர்த்தே கிடையாது. ஸோ உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இந்த மொபைலை அவாய்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் ஆஃப்லைன்ல இந்த மொபைல் வந்து நிறைய புஷ் பண்ணுவாங்க செல்லர்ஸ்லாம் வந்துட்டு. ஸோ அவாய்ட் பண்ணுங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நமக்கு. ஸ்னாப்டிராகன் 730G 720G. ஸோ அது எல்லாமே நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் மறக்காம ஒரு லைக் போடுறேன். அண்ட் நீங்க நம்மளோட FD ஃபேமிலி.
ஸ்ட்ராங்கஸ்ட் கம்யூனிட்டி. நீங்க வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க. எப்படி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டா வந்துட்டு இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்த்துட்டே இருக்கலாம். நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ see next video. till நம்ம வந்து இப்படி உங்க நிவின் சுவரடா. பை.